டிஸ்க்ளைமர் ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து கேமிங் ரிலேட்டட் வீடியோ தான் போடுவோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து லாக் ட்ரை பண்ண போகிறோம். உள்ளே வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் மன்னித்து கொள்ளவும். யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எடுத்த வீடியோ தான். இன்னைக்கு வீடியோவில் குரங்கோட மோசமாக தென்னை மரம் ஏறி மேலேருந்து இளநியை பறித்து போட்டு இந்த வீடியோவெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா குரங்கே வெறுப்பாயிரும். அந்த மாதிரி சேட்டைகள் எல்லாமே தென்னை மரத்தில் ஏறி பண்ணிட்டு அதையும் தாண்டி கீழே வந்து வெட்டி எண்ணெயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து பொங்க சோறு வச்சாங்க. அந்த பொங்க சோறு எப்படி வச்சாங்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து மாட்டு சாணிலே வந்து பிள்ளையார் பிடிச்சாரு. நம்ம வீட்டில் 2 பொங்கல் பண்ணாங்க. ஒன்று வெள்ளை பொங்கல், ஒன்று இன்னொன்று சக்கரை பொங்கல். ரெண்டுமே மாட்டுக்கு தான் படைக்க போறோம். இதுக்கு நடுப்புற நம்ம என்னென்னலாம் சேட்டைகள் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்க நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஹலோ மிடில் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். காலையிலே ஒரு vlog போட்டிருந்தோம். சென்னையிலேருந்து கிளம்பி வந்தது, அதுக்கப்புறம் மாட்டை குளிப்பாட்டினதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாமே போயிருக்கும். அதாவது ஆஃப் டேல நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கவர் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் சின்னதாக ஒரு லிங்க் ஒன்று பாப்ப போகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாடு குளிப்பாட்டினது என்ன, எங்கேருந்து வந்தோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ மாடெல்லாம் குளிப்பாட்டி முடிச்சுட்டு திருப்பி வீட்டில் கொண்டு போய் கட்டணும். கட்டி முடிச்ச உடனே சும்மா இருக்கமான்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பணும்னு பார்த்தா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு தென்னை மரம் இருக்கு. ஊருக்கு வந்திருக்கோம், இளநீ சாப்பிடலன்னா எப்படி, இளநீ ஏறி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு போனோம். யாரா மரம் ஏறுவான்னு கேட்டோம்னா வேற யார நான் தான் மரம் ஏற போறேன். அப்படியே போனா தென்னை மரத்துக்கிட்ட போகும்போது நம்ம பயலுகள் எல்லாம் உருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா என்ன எதுக்குடா செவனேன்னு இருந்தேன், எழுப்பி கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டு வந்துட்டியடா அப்படின்ற மாதிரி முளைச்சு பார்த்தாங்க. சரி இவங்க பார்த்துட்டு போறாங்க, நம்ம தென்னை மரத்தில் ஏறாமன்னு சொல்லி ஒரு தென்னை மரமா பார்த்தோங்க. இதுல வந்து இந்த தென்னை மரத்துல தான் ஒரு 2 குலை இளநீ இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது இல்லாம இன்னும் 2 குலை தேங்காய் இருந்தது. அது தேங்காவா இளநியா இல்லை அரக்காயா அப்படிங்கிறது தெரியல. மரத்து மேலே ஏறி வெட்டி பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். கீழேருந்து பார்க்கும்போது நாலுமே இளநீ மாதிரி தான் தோணுது. ஏறி என்ன இருக்கு அப்படிங்கிறத மரத்து மேலே பார்த்துலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அருவாளை தூக்கி பின்னாடி மாட்டிட்டு கிருட்டுன்னு மரம் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏறும்போது தாங்க தெரியுது வலியும் வருத்தமும் என்னன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பொங்கலுக்கு மரம் ஏறினது. அதுக்கப்புறம் இப்போதான் நான் பொங்கலுக்கு மரம் ஏறுறேன். சரி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மட்டை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மட்டை மேலே ஏறினா எதை பிடிக்கிறது எதை பிடிச்சி மேலே போறதுன்னே தெரியலங்க. ஒரு வழியா அதையும் இதையும் பிடிச்சி குரங்கு கூட மோசமா அப்படி பூந்து ஒரு வழியா மேலே ஏறி மரத்துக்கு மேலே போய் ஒரு பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறம் தாங்க ஒரு நிம்மதியா இருந்தது. அப்பாடா ஒரு வழியா ஏறிட்டு மேலே ஏறி பார்த்தா ஒரே சுள்ள இருப்புங்க, சிவப்பு எறும்பா இருந்தது. என்னடா அது நமக்கு வந்த சோதனை, என்னடா பண்றதுனே தெரியல. வேற என்ன பண்றது, அதை ஒரு பக்கம் தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு இளநீ வெட்டி குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இவ்வளவு தூரம் மரம் ஏறினது நமக்கு ஒரே தண்ணி தாகமா இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், குரங்கு மாதிரியே மேலே உட்காந்துட்டு கொடுவால்ல ஒரு இளநியை பொத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி தாகத்துக்கு வேற என்ன பண்றது, மேலேருந்து யாருக்கா தண்ணியா கேட்க முடியும், வானத்துல தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம தான் வெட்டி குடிக்கணும். சரின்னு ஒரு இளநியை பொத்து குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அங்கேயிருந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டு அப்படியே அது இளநியா தேங்காவா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு ஒரு கொலையை போட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டா தொம்முன்னு கீழே விழுந்த உடனே அந்த சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இதோட நிப்பாட்டணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 குலை தேங்காய் இருந்தது, 2 குலை இளநீ, 4 குலையுமே போட்டு தெளியாச்சு. தேங்காவை தனியாக எடுத்து வச்சிட்டோம், இளநியை தனியாக எடுத்து வச்சிட்டோம். மொத்தம் 16 இளநீங்க நம்ம மரத்து மேலேயே 2 பொத்து குடிச்சு கீழே தூக்கி போட்டோம். மிச்சம் இருக்க இளநின்னு பார்த்தா ஒரு 14 இளநீ அவைலபிளா இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் 2 குலையிலேருந்து 3 தேங்காவா இருந்தது. அப்புறம் ஒன்னா வெட்டி நம்ம எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சோம். யார் குடிச்சோம், நான் மாமா பையன் குடிச்சோம், அப்புறம் அம்மா குடிச்சாங்க, அப்புறம் அண்ணி குடிச்சாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு 3 இளநீ குடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அவங்களுக்கு தெரியாம மரத்து மேலே 2 இளநீ குடிச்சேனா, அதனால எனக்கு மட்டும் 5 இளநீ கணக்கு. ஸோ நான் மட்டும் 5 இளநியை குடிச்சு விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், மணி 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக பசி இருக்க மாதிரி இருந்தது. வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு இருந்தது, பழைய சாப்பாடு சட்டியில் வச்சுருந்தாங்க. சட்டியில் இருக்க பழைய சாப்பாடை பார்த்தோன்னே நமக்கு லைட்டாக ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு நல்லா கரைச்சி ஒரு செம்ம சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டேன் பாருங்க. ஒரு 3 மணி நேரம் செம்ம தூக்குங்க. தூங்கி ஏந்திரிச்சா மணி 5 மணி. ஐயோ 5 மணி ஆச்சு, என்னென்ன வேலை முடிஞ்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போய் பார்க்கும்போது வீட்டிலலாம் கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பட்டியில் சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால பட்டியிலே ஒரு வீடு மாதிரி கோலத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே மாடு நிற்கிதோ அந்த இடத்துல தான் சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சாமி கும்பிட போகிறோம், அதனால் ஒரு வீடு மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாசல் வச்சு சைடில் செவுறு எழுப்பிட்டு சென்டராக வந்து கோலத்தை போட்டுட்டு மேலே விளக்கு வச்சு பிள்ளையார் வைப்போம். அந்த பிள்ளையார் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கோலத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
ரெடி பண்ணிட்டு அப்படியே உள்ள எல்லாம் ரெடியாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா எல்லா கல்லையும் கோலத்தை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பொங்கல் ரெடி பண்ணிட்டு மாட்டை உள்ளே கொண்டு வந்து கட்டுறது தான் வேலை. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகி வரதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. பொங்கல் ஏதாவது ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா சந்தில் வந்து அம்மா செங்கக்கல் வச்சு அதில் சட்டி வச்சு ஆக்சுவலாக வந்து மண்பானையில் தாங்க பொங்கல் வைப்பாங்க. மண்பானை வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெள்ளை பொங்கலுக்கு மட்டும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சட்டி யூஸ் பண்ணாங்க. இது சில்வர் சட்டியாக ஏதோ சட்டி சொல்லுவாங்க தெரியல. அப்படியே பேரலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாட்டுக்கு தீனி வைக்கணும், போயிட்டு தீவனத்தை போடு அப்படின்ட்டாங்க. நம்ம வீட்டில் மொத்தம் 5 மாடு இருக்கா, ஸோ 5க்குமே தீவனத்தை அள்ளி போட்டுணுமேனு சொல்லிட்டு 5 வாளி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வாளிலையும் ஒரு பக்கெட் வந்து தீவனத்தை அள்ளி போட சொன்னாங்க. சரி நம்மளும் போட்டுட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டோம். ஊற வைக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன், இந்த பக்கம் பார்த்தா உரம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா மாட்டு தீவனம் இருக்குது. இது எது போகிறது? உரத்தை போட்டு நம்மளை விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க. அப்புறம் பிரித்து பார்த்தா தான் தெரியுது உள்ள மாட்டு தீவனம் இருக்குது. சரி நமக்கு எதுக்கு வம்பு, அந்த வேலையை மட்டும் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு கப்பு அள்ளி போட்டாங்க. உள்ள கப்பு வச்சுட்டு அளவு கப்பு அதில் ஒரு கப்பு அள்ளி போட்டோம். பேசாமல் ஃபுல் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. நீங்கள் தானே ஒரு வாளி போட சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு விளக்கமாக கொண்டு அடிச்சிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு கப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். அதை முடிச்சுட்டு உள்ளே போனால் சாம்பார், அதாவது குழம்பு ஒன்று வைப்பாங்க. எல்லா காய்கறிகளையும் போட்டு குழம்பு வைப்பாங்க. அதுக்கு வந்து மொச்சக்கொட்டையை உரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பைத்தங்காய் மாதிரி இருந்தது, அதை கொடுத்து மொச்சக்கொட்டை உரிண்டாங்க. அது ஒரு அரை மணி நேரம் உரிச்சோங்க. ஒரு கவர் நிறையா இருந்தது, உரிச்சிட்டு பார்த்தா கொஞ்சமாக தான் மொச்சக்கொட்டை வந்தது. முடிச்சுட்டு அடுப்பு சைடில் பொங்கல் ரெடி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா நமக்கு வெள்ளை பொங்கல் மட்டும் ரெடி ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் நமக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. சரி அம்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா என்ன பண்ணுறான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவர் அரிஞ்சு கொடுத்த மொச்சக்கொட்டை காய்கறிலாம் எடுத்து போட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். அதுவும் மண்பானையில் ரெடி பண்ணிட்டு இருந்தார். மண்பானையில் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் வளாதி ஆனந்தம். மண்பானையில் வச்சு பழைய சோறு கொடுத்தா எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நாளைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கோம் மண்பானையில். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குழம்புக்கான எல்லா வேலைகளையும் பேரலாக போயிட்டுருக்கு, பொங்கல் சோறுக்கான எல்லா வேலைகளும் வந்து பேரலாக போயிட்டுருக்கு. இவ்வளோ வேலை பார்க்கணுங்க. காலையில் மாடை குளிப்பாட்டி, நேற்று பட்டியை குளிப்பாட்டி, இன்றைக்கி பொங்கல் சோறு, அதுக்கப்புறம் நைட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். நைட்டு 1 மணி நேரத்தை சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக எவ்வளோ பேர் உட்காந்து எவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா? வீடு கழுவுறோம், பட்டி கழுவுறோம், மாடு குளிப்பாட்டுறோம். சரி அப்படியே வந்து வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி வேற என்ன பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா சக்கரை பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது தட்டை ஓப்பன் பண்ணி பாலை ஊற்றணும். சுடுதண்ணியில் பாலை ஊற்ற போறீங்க அப்படின்னு தட்டை தொட்டா சரியான சூடு சுட்டுருச்சு. கையெல்லாம் லைட்டாக வளர்ந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பாலை ஊற்றுனாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நாளை மூடி போட மாட்டேன், நீங்களே மூடி போட்டுக்கோன்னு சொல்லி மூடி தூக்கி போட்டு வந்துட்டேன். பாலை ஊற்றுனாங்க. பாலை ஊற்றுனோடனே அப்பா டேய் வாடா நமக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் பிடிக்க போகணும் அப்படின்னாரு. சரி நீங்கள் அப்படியே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அம்மா போட்டாங்க. உடனே அரிசி அம்மா போட்ட உடனே அதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொதிச்சுதுங்க. தண்ணி கொதிச்சு பால் பொங்கி அடுப்பில் ஊற்றி அடுப்பு அணைச்சிருச்சா. அதுக்கப்புறமா அம்மா அரிசி போட்டாங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் பருப்பு ஏதாவது வறுத்து போடணும்னாங்க. நீங்கள் வறுத்து போடுங்க, அப்பா கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். அவர் அப்பயே கூப்பிட்டாரு, என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்தா பட்டியில் வந்து சாணி வச்சு எதையோ பண்ணிட்டு இருந்தார். என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் இது தாண்டா தம்பி பிள்ளையாரு அப்படின்னாரு. இது பிள்ளையாரா? பிள்ளையாருக்குன்னா ஒரு தொப்பை இருக்கும், ஒரு தும்பிக்கை இருக்கும், எங்கப்பா அது ஒன்றத்தையுமே காணும்னு கேட்டால் தம்பி அதெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம சாமி கும்பிட்றது இதுதான் பிள்ளையார், இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னாரு. சரிப்பா நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னா என் பக்கத்தில் இருக்க முடத்தை கொண்டு அடிச்சிருப்பாரு. ஸோ மிச்சம் இருந்த சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் அவரே வெளியில் போட்டாருங்க. என்ன போய் திடீர்னு அருவம்புல் ஒடிச்சிட்டு வா அப்படின்னாரு. சரி எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அருவம்புல் ஒடிச்சிட்டு வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் அதை வச்சு ஏதோ பண்ண போகிறாரு போல் அப்படின்னு பார்த்துக்கிருந்தா அது ஏதோ பிள்ளையாருக்கு டெக்கரேட் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன வச்சு பண்ணாருன்னு பாருங்க. ஆவாரம் பூ வச்சு பண்ணாரு, கூலப்பூ, அதுக்கப்புறம் நம்ம ஒடிச்சிட்டு வந்த அருவம் புல் எல்லாத்தையுமே பாதியாக பிரித்து 2 பக்கம் வச்சார். எதுக்கு இது 2 பக்கம் வைக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா கடைசியாக எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு போனாருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிள்ளையார்னு ஒன்று செஞ்சார் பார்த்தீங்களா, அது 2 கொம்பு வச்சுருந்தாரா, 2 கொம்புலையும் ஒரு கொம்புலையும் ஒன்று சொருகி வச்சார். ஓ இதுக்கு தான் எவ்வளோ வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சின்னோண்டு பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகளை பார்க்குறாரு பாருங்க. கீழே ஒரு இலையை வச்சு அது உடையாமல் இருக்கிறதுக்காக திருப்பி வந்து சேவ் பண்ணுறாரு. விட்டா மட்டை பலகையும் எதுவும் வச்சுருந்தா கொத்தனார் மாதிரியே வேலை பார்த்துருப்பாரு போல, ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருப்பாரு போல. பட் ஓகே, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே கரெக்டாக வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிட்டு அந்த வீடு ஒன்று செஞ்சாங்க பார்த்தீங்களா கோலத்தில், அந்த வீட்டில் கொண்டு போய் சென்டராக வச்சாருங்க. ஸோ எதுக்கு வச்சாருன்னு கேட்டால் தம்பி இங்கே கும்பிட போகிறதுல அதான் சாமி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தம்பி மாட்டை கூட்டிகிட்டு வாங்க, தம்பி மாவு
மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மாட்டை கூட்டிட்டு வாங்கன்னாங்க. நம்ம என்ன பண்ணோம், விருட்டுன்னு போயிட்டு மாட்டை பூரா அவுத்து கொண்டு வந்து உள்ளுக்குள்ள பட்டிக்குள்ள கட்ட ஆரம்பிச்சாச்சு. முன்னாடியே வந்து மாடெல்லாம் எழுப்பி விட்டுறணும், அப்பதான் வந்து சாணியெல்லாம் போட்டு போக வேண்டியதெல்லாம் போயிட்டு மாடு ரெடியா இருக்கும். உள்ள கொண்டு வந்து கட்டினா மாடா இருக்கும், இல்லை அப்படின்னா இடத்த நார் அடிச்சிடும். அதனால அப்படியே இழுத்துட்டு போனோம். இழுத்துட்டு போறதை பார்த்தோன்னா கரும்பு, ஐயா கரும்பு நான் திங்க போறேன், மாடு பாட்டுக்கு போகுது, வேலைக்கு ஆகாது நீ வா அப்படின்னு கொண்டு போய் உள்ள கொண்டு போய் கட்டிட்டோம். 1 மாடு 2 மாடு கிடையாது, மொத்தம் 5 மாடு ஒன்னொன்னா பிடிச்சி கட்டினோம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா ஒரு மாலை மாதிரி கட்டி வச்சிருந்தாரு. இப்போ எப்படி வந்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு 3 பூவை சேர்த்து ஒன்று ரெடி பண்ணாரு, அதே மாதிரி ஆவாரம்பூ, கூலப்பூ, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சு கட்டினாருங்க. அதுக்கப்புறம் ஆவாரம்பூ தான் நினைக்கிறேன், ஆவாரம்பூ கூலப்பூ 2 பூ தான் வச்சு கட்டினாரு. ரெண்டையும் வச்சு ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணாரு. போய் கட்டிட்டு வா அப்படின்னாரு. 5 மாடை கட்டிட்டு இந்த பக்கம் திரும்பறதுக்குள்ள ஒரு மாடு கழுத்துல இருக்கிறத இன்னொரு மாடு திங்குது, இன்னொரு மாடு கழுத்துல இருக்கிறத இது திங்குது, ரெண்டும் மாறி தின்னுக்குது. அது தானே திங்கிட்டோம். கொஞ்ச நேரம் இருந்தா போதும், ஷார்ட்ஸ் எடுத்து கட்டினா போதும் அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாடா எடுத்து கட்டினோங்க. 5 மாடு கட்டிட்டோம். கண்ணுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டிக்கு இல்லையான்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் கட்ட முடியாது, முதல்ல இதுக்கு மட்டும் கட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே இது எல்லாத்துக்கும் கட்டிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னாக்கு போய் கட்டணும். உதகுதான் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம். நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இவ்வளோ நாள் பக்கத்துல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டு யாரா அவன் திடீர்னு புதுசாக வரான்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் உதகதான் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பயத்தில் தாங்க போய் கட்டினா எல்லாம் ஓரளவுக்கு நின்றுச்சு. இந்த கருப்பு மாடு மட்டும்தாங்க லைட்டாக கொஞ்சம் சிலுமிச வேலைகள்லாம் பார்த்துச்சு. என்னது இது இந்த வீடியோவில் முடிச்சிடலான்னு பார்த்தா இதுவே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட தாண்டிடுச்சு. இன்னும் இருக்கிற கிளிப்லாம் சேர்த்து அது ஒரு 10 நிமிஷம் வருமே. நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிச்சோம். சரி இந்த 10 நிமிஷத்தோட ஒரு வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மாட்டுக்கு குங்குமம் வச்சோம், அதுவும் தண்ணியில் கலக்கி வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வாயை கழுவி விட்டு அதுக்கு சூடம் சாம்பிராணி காமிச்சு கடைசியாக பொங்கல் சோறு ஊட்டி பொங்கலோ பொங்கல்னு போட சொன்னாங்க. நம்மளும் 3 பொங்கல் போட்டோம். எல்லாமே வந்து பட்டியில் வச்சு தான் படைக்கணும், வீட்டில் வச்சு படைக்கக்கூடாது. பட்டியிலே வச்சு இவ்வளோ வேலையில நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் தீவாரத்தனை காட்ட சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டாங்க. அதை நம்ம ஹோம் டூராக நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடலான் இருக்கோம். எல்லாரும் ரெடியா? புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி புதுசாக பிளாக் போடலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். பட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தட்டி விடுங்க. லாஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, இந்த ஸ்டெபிலிட்டிலாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் இந்த வீடியோ கூகுளில் போட்டு அதை ரெடி பண்ணி பார்த்தோம். பட் அதுலேயுமே ட்ரை பண்ண முடியல. சரி ஓகே நமக்கு வாட்சது அவ்வளோதான், இந்த வீடியோ இதே போட்டுடலாம்னு சொல்லிட்டு இதிலே அப்படியே போட்டோம். ஏதாவது தவறுகளோ காட்டக்கூடாத ஏதாவது ஒன்று காமிச்சிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இதோட லாக் 2 நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இன்னைக்கு டேலயே பிளாக் 3 வேற அவைலபிளா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்ட் 3 நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா அடுத்து இன்னொரு கண்டென்ட் இருக்கு. ஊர்ல வந்து விளையாட்டு போட்டிகள் வேற நடந்தது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா, அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த லாகை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.